ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் மிஸ்டர் பரத் விலாக்ஸ், கேபிஆர் ரியல் எஸ்டேட் ஃபார் லேண்ட் பையிங் அண்ட் சேலிங், ஃபார் ப்ரமோஷன், ஃபார் ப்ரமோட்டிங் யுவர் லேண்ட், ஃபார் ப்ரமோட்டிங் யுவர் சைட்ஸ். கான்டாக்ட் மை நம்பர், கால் மை நம்பர். குறைந்த விலையில் நல்ல நிலங்கள் வாங்க, சிறந்த முறையில் உங்கள் நிலத்தை விற்க தொடர்பு கொள்ளவும். பண்ணை நிலம், விவசாய நிலம், வீட்டு மனை, வீடு வாங்க விற்க எங்களை அணுகவும். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய சைட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லார்ஜ் எக்ஸ்டெண்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு 162 ஏக்கரு புஞ்சை நிலம். அதுவும் பார்த்தீங்கன்னா நல்ல தார் ரோட் டச்சிலே நல்ல ஃப்ரண்டேஜிங்க. உங்களுக்கு 2 சைடு ரோட் டச் இருக்குது, உங்களுக்கு டபுள் சைடு ரோடு. அதுவும் கிணறு சர்வீஸ் பார்த்தீங்கன்னா 11 பெரிய பெரிய கிணறு இருக்குங்க, சர்வீஸ் இருக்குது உங்களுக்கு. கண்டிப்பாக இந்த லேண்டை வந்து ஒரு நல்ல சூப்பரான லேண்டுங்க. இந்த வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்தீங்கனாலே இந்த லேண்டோட ஃபுல் டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். வீடியோ வந்து கொஞ்சம் லென்த்தான வீடியோவாக தான் இருக்குது. பட் ஆனால் நீங்கள் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இந்த லேண்டுக்கு உள்ளேயும் வெளியும் என்னென்ன ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்குது, ஃபென்சிங் போட்டிருக்கு ஃபுல்லாமே, எல்லாமே நான் உங்களுக்கு டீட்டெயிலாக காமிச்சிருக்கேங்க. கிணறுலேருந்து வீட்டிலேருந்து உள்ளே என்னென்ன தோப்புலாம் இருக்குது, ஸோ எத்தனை கிணறு இருக்குது, நான் எல்லாமே டீட்டெயிலாக உங்களுக்கு சொல்கிறேன். அதேபடியே பார்த்தீங்கன்னா காமிச்சும் இருக்கேன் இந்த வீடியோவில். மேக்ஸிமம் உங்களால் முடிஞ்ச வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அதேபடியே நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா மட்டும்தான் நான் போடக்கூடிய எந்த ஒரு சேல்ஸ் வீடியோனாலும் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வருங்க. கண்டிப்பாக வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம சேனலை வந்து பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் உடனுக்குடன் வந்து நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வருங்க. லேண்ட் வந்து காமிச்சிருக்கேன் பாருங்கள், ஒரே பவுண்ட்ரி தான் உங்களுக்கு. ஜூம் பண்ணி காமிக்கிறேன் பார்த்தீங்களா, அது ஃபுல்லாக வந்து நம்மளோட லேண்டில் தான் கவர் ஆகும். நல்ல புஞ்ச லேண்டுங்க, ரெட் சாயிலான லேண்டு, புஞ்ச லேண்டு, நல்ல தார் ரோட் டச்சிலே இருக்குங்க. ஃப்ரண்டேஜ் பார்த்தீங்கன்னா தார் ரோட் ஃப்ரண்டேஜ் எப்படி பார்த்தாலும் ஒரு 1400 அடிக்கு மேலே வருங்க உங்களுக்கு. ஸோ இது ஒரு பாட்டு தார் ரோட் ஃப்ரண்டேஜ். இன்னொரு தார் ரோட் ஃப்ரண்டேஜே இருக்குது. நான் டபுள் சைடு ரோட் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, அதில் வந்து இது ஒரு ரோட் ஃப்ரண்டேஜ். அதே மாதிரியே சைடு ரோட் ஃப்ரண்டேஜும் இருக்குங்க உங்களுக்கு. 2 சைடு ரோடு ஃப்ரண்டேஜ் இருக்குது. புஞ்ச லேண்டு தாங்க, நல்ல சூப்பரான லேண்டு உங்களுக்கு. டோட்டல் ஏரியா, டோட்டல் எக்ஸ்டென்ஷன் பார்த்தீங்கன்னா ஒரு 162 ஏக்கர் இருக்குங்க உங்களுக்கு. நல்ல பெரிய பெரிய கிணறு இருக்குது. மொத்தம் பார்த்தீங்கன்னா 11 கிணறு, 11 ஃப்ரீ இபி சர்வீஸ் இருக்குங்க. கண்டிப்பாக வந்து ஒரு ஃபார்ம் ஹவுஸாக வந்து நீங்கள் இந்த லேண்டை யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை அக்ரிகல்ச்சர் பண்ணணும்னு நினச்சிங்கனாலும் அந்த பர்பஸ்க்கும் யூஸ் பண்ணிக்கலாங்க. இந்த ஒரு கிணறே பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு தாராளமாக ஒரு 18லேருந்து 20 ஏக்கர் தண்ணி பாயுங்க. நீங்கள் வீடியோவில் பார்க்குறதுக்கு மேபி உங்களுக்கு கிணறு சின்னதாக தெரிகிற மாதிரி இருக்கலாம். பட் ஆனால் நீங்கள் நேரடியாக சைட் விசிட் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. நல்ல கரை கட்டி ஃபுல்லாமே வந்து கரை கட்டி இருக்குங்க. நல்ல பெரிய கிணறு உங்களுக்கு. அந்த பழைய காலத்தில் அந்த பைப் லைன் செட் பண்ணுவாங்க பார்த்தீங்களா, அதுதான் இது. நான் ஜூம் பண்ணி காமிச்சிருக்கேன் பாருங்கள். அந்த மெயின் வால் பைப் மாதிரி அந்த பழைய காலத்தில் இருக்கும் பாருங்கள், அது மாதிரியான பைப் அது. ஸோ லேண்டு வந்து நல்ல சூப்பரான லேண்டுங்க, ரெட் சாயிலான லேண்டு, புஞ்ச லேண்டு தான். எந்த லொக்கேஷனில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம சென்னை தாம்பரத்துலேருந்து பார்த்தீங்கன்னா 73 கிலோமீட்டர் தாங்க வரும். 73 கிலோமீட்டர் தாங்க வரும் தாம்பரத்துலேருந்து. நம்ம செங்கல்பேட்டுக்கும் சைட்டுக்கும் பார்த்தீங்கன்னா 45 கிலோமீட்டர் தாங்க வரும். அதேபடியே நம்ம மதுராந்தகம் மேல்மருத்தூர்லேருந்து ஜஸ்ட்டு நீங்கள் வந்து மதுராந்தகத்துலேருந்து ஒரு ½ நம்ம சைட்டுக்கு வந்து ரீச் ஆகிடலாங்க. மதுராந்தகத்துலேருந்து நம்ம சைட்டுக்கு வந்து ஒரு 25 நிமிஷத்துலேருந்து அரை மணி நேரத்துக்குள்ளேயே வந்து ரீச் ஆகிடலாம். மருவத்தூருக்கும் நம்ம சைட்டுக்கும் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 15 நிமிஷத்துலேயே நீங்கள் வந்து மேல்மருவத்தூர்லேருந்து நம்ம சைட்டுக்கு வந்து ரீச் ஆகிடலாங்க. ஒரு லார்ஜ் எக்ஸ்டெண்ட் தான் பார்த்தீங்கன்னா இப்போ நம்மக்கிட்ட சேல்ஸுக்கு வந்திருக்கு. கண்டிப்பாக வந்து ஒரே பவுண்ட்ரியாக இது மாதிரி லேண்டு வந்து கிடைக்குமான்றது ரொம்ப ரேரு தாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா 11 கிணறு சர்வீஸு, உள்ளே வந்து தோப்பு இருக்குங்க உங்களுக்கு. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50 ஏக்கர் வந்து மாந்தோப்பு இருக்குது. இன்னொரு 45 ஏக்கர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நெல்லித்தோப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஒரு 50 ஏக்கர் தென்னந்தோப்பு இருக்குது. மீதி இருக்க ரிமைனிங் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா தேக்கு, பாமாயில் மரமும் இருக்குங்க. தேக்கு மரம் இருக்குது, பாமாயில் மரம் இருக்குது, தேக்கு தோப்பு, மாந்தோப்பு, தென்னந்தோப்பு எல்லாமே வந்து ஃபுல்லாக வந்து உங்களுக்கு தோப்பாக இருக்குங்க. ஆனால் வந்து
சென்டரில் நடுவில் வந்து நீங்கள் பயிர் பண்ணுற மாதிரியும் தான் அவங்க வந்து உங்களுக்கு வச்சுருக்காங்க. ஸோ அது வேணாலும் நீங்கள் கண்டிப்பாக பண்ணிக்கலாங்க. ஒரு 145 ஏக்கர் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாமே வந்து தோப்பாக இருக்குது உங்களுக்கு. மீதி இருக்கக்கூடிய ரிமைனிங் 15லேருந்து 18 ஏக்கர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து காலியாக தான் இருக்குது, எம்டியாக தான் இருக்குது. அந்த எம்டி ஏரியாவில் நீங்கள் நெல் பயிர், கரும்பு, உளுந்து எந்த பயிர் வேணுமோ கண்டிப்பாக வந்து பண்ணிக்கலாங்க. ஓனர்ஸ் பார்த்தீங்கன்னா 2 பேர் வருவாங்க, லீகலார் வந்து 2 பேருங்க. ஸோ கண்டிப்பாக ஒரு கிளியர் டாக்குமெண்ட்டோட உங்கள் லேண்டு வந்து இருக்குங்க. உங்களுக்கு எந்த ஒரு லிட்டிகேஷனும் இல்லாத ப்ராப்பர்ட்டி, கிளியர் டைட்டில், கிளியர் டாக்குமெண்ட்டோடு இருக்குங்க. ஃபுல்லாக நான் வந்து காமிச்சிருக்கேன் பாருங்கள், லேண்டுக்குள்ளேயும் காமிச்சிருக்கேன் ஃபுல்லாக உங்களுக்கு. இது ஃபுல்லாக வந்து மாந்தோப்புங்க. இந்த ரைட்டு லெஃப்ட்டு சென்டரில் பார்த்தீங்கன்னா ரோடு வரும். இந்த லெஃப்டில் ரைட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாமே வந்து மாந்தோப்பு. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5700 மாமரத்துக்கு மேலே இருக்குங்க உங்களுக்கு. 5500 5700 மாமரம் வரும். தென்னை மரம் பார்த்தீங்கன்னா ஒரு 1400 தென்னை மரத்துக்கு மேலே வருங்க. நெல்லி மரம் பார்த்தீங்கன்னா ஒரு 4000 நெல்லி மரம் இருக்குது உங்களுக்கு. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா புளியா மரம் இருக்குது, நெல்லி மரம் இருக்குது, மாமரம், தென்னை மரம், தேக்கு மரம் பார்த்தீங்கன்னா ஒரு 1350 தேக்கு மரம் இருக்குங்க. அந்த தேக்கு மரத்தில் வந்து நல்ல சைஸான மரம் எல்லாமே வந்து 7 அடி 8 அடி மரங்க. நிறைய பேர் வந்து நல்ல ஒரு 6 அடி 7 அடி 8 அடி மரம் வந்து கண்டிப்பாக யாரும் பார்த்துருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த லேண்டில் பார்த்தீங்கன்னா தேக்கு மரத்தோட சைஸு பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து மினிமம் 5 அடி 6 அடி 7 அடிக்கு மேலே தாங்க நிறைய இருக்குது. ஒரு 2 அடி 3 அடி நம்ம இந்த சைட்டில் இருக்கக்கூடிய மினிமம் தேக்கு மரத்தோட சைஸே பார்த்தீங்கன்னா 3 அடி 3 அடி தாங்க கம்மியான சைஸு. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 7 அடி 8 அடி கூட இருக்குது உங்களுக்கு. 8 அடி சைஸுக்கு மேலே நிறைய இருக்குது தேக்கு மரம். ஸோ அதனால் கண்டிப்பாக வந்து அந்த தேக்கு மரமே வந்து உங்களுக்கு நல்ல ஒரு ப்ராஃபிட் பண்ணக்கூடிய ஒரு அமௌண்ட் வந்து உங்களுக்கு வரும். கண்டிப்பாக அந்த தேக்கை வந்து நீங்கள் சேல்ஸ் பண்ணிங்கனாலே ஒரு நல்ல அமௌண்ட் வருங்க. காமிச்சிருக்கேன் பாருங்கள், ஃபுல்லாக வந்து ஃபென்சிங் பண்ணியிருக்காங்க, ஃபென்சிங் போட்டிருக்கு உங்களுக்கு. டபுள் சைடு ரோட் டச் சொன்னோம் பார்த்தீங்களா, அதுதான் இது. அது வந்து மெயின் ரோட் டச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா சைடு ரோடும் வரும் உங்களுக்கு. ஸோ 2 சைடு வந்து பார்த்தீங்கன்னா ரோட் டச் இருக்குங்க. மொத்தமாக வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் கணக்கு பண்ணி பார்த்தீங்கன்னா ரோட் டச் மட்டுமே வந்து ஃப்ரண்டேஜ் வந்து எப்படி இருந்தாலும் 2800 அடிக்கு மேலே வருங்க உங்களுக்கு. கண்டிப்பாக 2 சைடுமே ரோட் டச் இருக்குது. ஃபுல்லாக வந்து ஃபென்ஸ் பண்ணி கவர் பண்ணியிருக்காங்க. 162 ஏக்கருமே ஃபுல்லாக வந்து ஃபென்ஸ் போட்டு கேட் போட்டிருக்காங்க உங்களுக்கு. ஒரு நல்ல லேண்டு தாங்க நம்மக்கிட்ட இப்போ சேல்ஸுக்கு வந்திருக்கு. கண்டிப்பாக இந்த லேண்டை வந்து நீங்கள் ஷேர் பண்ணி கூட வாங்கிக்கலாம். நிறைய பேர் வந்து ஃபுல்லாக வாங்க முடியாது அப்படின்னு நினச்சிங்கனாலும் ஒரு 5 பேரோ இல்லை 6 பேரோ நீங்களே வந்து கண்டிப்பாக கம்பைன் பண்ணி தான் வரணும். நம்ம வந்து பார்ட்டி செட் பண்ணுறது அப்படின்றது ரொம்ப ரேருங்க. அதனால் நீங்களே ஒரு 4 பேரோ 5 பேரோ 6 பேரோ வந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து இந்த லேண்டை நீங்கள் டிவைட் பண்ணி கூட வாங்கிக்கலாம். ஏன்னா கிணறு சர்வீஸ் நிறைய இருக்குது. அதேபடியே பார்த்தீங்கன்னா நம்ம சைட்டுக்கு உள்ளே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 3 வீடு இருக்குங்க. 3 அடுக்கு மாடி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 2-3 வீடு ஃபுல்லாக நல்ல பெரிய வீடு உங்களுக்கு. 3 அடுக்கு மாடி வீடு இருக்குது. அந்த வீட்டில் வந்து ஒரு 12-13 ஃபேமிலிக்கு மேலே தங்கலாங்க. மொத்தம் பார்த்தீங்கன்னா 8 போர் இருக்குது உங்களுக்கு. 8 போரு சர்வீஸ் இருக்குது. கிணறு வந்து 11 கிணறு ஃப்ரீ இபி சர்வீஸ் இருக்குங்க. அந்த கிணறுலாம் எல்லாமே பெரிய பெரிய கிணறு உங்களுக்கு. நான் ஃபோட்டோலேயே காமிச்சிருப்பேன். நல்ல சூப்பரான லேண்டுங்க உங்களுக்கு. நீங்கள் அக்ரிகல்ச்சரும் பண்ணிக்கலாம், இல்லை ஃபார்ம் லேண்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாங்க. கிளியர் டாக்குமெண்ட்டோடு இருக்குது. எந்த லொக்கேஷனில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மருவத்தூர்லேருந்து ஜஸ்ட் ஒரு 15 நிமிஷத்துலேயே இந்த லேண்டுக்கு வந்து ரீச் ஆகிடலாங்க. ஸ்டேட் பைபாஸ்க்கும் நம்ம லேண்டுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 3 கிலோமீட்டர் தாங்க வரும். ஒரு 2.5-3 கிலோமீட்டர்லேயே பார்த்தீங்கன்னா ஸ்டேட் பைபாஸ் இருக்குது. நேஷ்னல் பைபாஸ் NH GST 100 அடி பைபாஸ்க்கும் நம்ம லேண்டுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 5.5 கிலோமீட்டர் தாங்க வரும். 5-6 கிலோமீட்டர்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நேஷ்னல் NH பைபாஸ் இருக்குது உங்களுக்கு. ஸோ கண்டிப்பாக வந்து ஒரு சூப்பரான லேண்டு தாங்க. வில்லேஜுக்கும் நம்ம லேண்டுக்கும் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 250-300 மீட்டர் தாங்க வரும். பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா வில்லேஜ் இருக்குது. பஸ் போகிற ரூட்டுங்க உங்களுக்கு. ஒரு 1/2 ஹவருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பஸ் இருக்கும். கண்டிப்பாக வந்து ஒரு 20 நிமிஷத்துக்கு இல்லை பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 ஹவருக்கு வந்து அரை மணி நேரத்துக்கு ஒரு பஸ் போகிற ரூட்டுங்க உங்களுக்கு. வில்லேஜுக்கெலாம் நியர்பைலே இருக்குது பஸ் போகிற ரூட்டு. நேஷ்னல் பைபாஸும் பக்கத்துலேயே இருக்குது உங்களுக்கு. ஸ்டேட் பைபாஸ் பக்கம். டாக்குமெண்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா
கிளியரான டாக்குமெண்ட்டுங்க, எந்த ஒரு லீகல் இஷ்யூ இல்லாத ப்ராப்பர்ட்டி. ஓனரும் வந்து நான் சொன்ன மாதிரியே வந்து 2 பேர் தான் லீகலாரு. நீங்கள் வந்தீங்கன்னா லேண்டு பார்த்துட்டு ஓகேன்னு சொன்னீங்கன்னா நம்ம டைரக்ட் ஓனர் சிட்டிங் தாங்க. எந்த ஒரு அக்ரிமெண்ட் பார்ட்டியோ அது மாதிரி எதுவும் இல்லை. லேண்டு நீங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொன்னீங்கன்னா நம்ம சிட்டிங் வந்து டைரக்ட் ஓனர்கிட்டயே நம்ம சிட்டிங் உட்காந்து பேசிக்கலாங்க. பையர் அவரும் செல்லர் அவரும் பையர் நீங்களும் பார்த்தீங்கன்னா சிட்டிங் உட்காந்து பேசி ஒரு நல்ல ரேட்டாக வந்து கண்டிப்பாக நம்ம ஃபைனலைஸ் பண்ணிக்கலாங்க. இந்த லேண்டோட மந்த்லி இன்கம் பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து 75 லட்சம் வருங்க உங்களுக்கு. மினிமம் நான் சொல்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்தோட வருமானம் பார்த்தீங்கன்னா இந்த லேண்டில் இருந்து மினிமமே வந்து 70லேருந்து 75 லட்சம் வருங்க. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 77 லட்சம் 80 லட்சம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். இப்போதைக்கு அவங்க எடுக்கிற இன்கம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்துக்கு வந்து 70லேருந்து 75 லட்சம் வந்து இன்கம் எடுக்கிறாங்க. நீங்கள் இன்னும் கரெக்டாக வந்து டெவலப் பண்ணி உங்களோட டேஸ்ட்டுக்கு வந்து நீங்கள் மாற்றினீங்கன்னா மேக்ஸிமம் ஒரு 80 லட்சத்துக்கு மேலே எடுக்கிறதுக்கு கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குங்க. ஸோ இப்போதைக்கு அவங்க எடுக்கிற இன்கம் வந்து ஒரு 80 லட்சம் வந்து ஆவரேஜாக சொல்லியிருக்காங்க. அதுக்கு உள்ளே வந்து என்னென்ன இந்த லேண்டுக்கு உள்ளே வந்து எப்படி அவங்க இவ்வளோ ப்ராஃபிட் பண்ணுறாங்க நீங்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தோப்பே வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மாந்தோப்பே ஒரு 50 ஏக்கர் மாந்தோப்பு இருக்குது, நெல்லித்தோப்பு ஒரு 50 ஏக்கர் நெல்லித்தோப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தென்னந்தோப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பாமாயில் சொன்னோம் பார்த்தீங்களா, பாமாயில் மரமும் தோப்பும் இருக்குது, தேக்கு தோப்பும் இருக்குது, புளியாந்தோப்பு இருக்குது. ஸோ புளிய மரம் இருக்குது, தென்னை மரம் எல்லாமே பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் உங்களுக்கு எல்லாமே வந்து இன்கம் வரக்கூடிய மரமாக தான் அவங்க வந்து பிளான் பண்ணி எல்லாம் வந்து உங்களுக்கு காய்ச்சிட்ருக்கு. ஸோ அதனால வந்து எல்லாமே ஈல்டிங் தான் இருக்குது. எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ஈல்டு இல்லாமல் இல்லை. நெல்லி மரம், தென்னை மரம், மாமரம், பாமாயில், தேக்கு மரம் எல்லாமே பார்த்திங்கன்னா ஈல்டிங் தான். ஸோ அதனால் ஒரு நல்ல ப்ராஃபிட் தான் அவங்க வந்து ரிட்டர்ன் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ கண்டிப்பாக பாருங்கள், இந்த லேண்டில் வந்து நீங்கள் கரும்பு, நெல் பயிர், வேர்க்கடலை எல்லாமே போடலாங்க. அக்ரிகல்ச்சருக்கும் சூட் ஆகும், ஃபார்ம் ஹவுஸுக்கும் சூட் ஆகும். நல்ல தார் ரோட் டச்சு, வில்லேஜுக்கு நியர்பைலே இருக்குது. ஸோ எவ்வளோ ரேட் சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சென்ட்டு வந்து 22,000, ஒரு ஏக்கர் வந்து 22 லட்சம் ஃபைனல் ப்ரைஸாக சொல்கிறாங்க. ஸோ ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு ஏக்கர் பார்த்தீங்கன்னா 22 லட்சம் ஃபைனலாக சொல்கிறாங்க. ஒரு சென்ட்டு வந்து 22,000 ஃபைனல் ரேட்டுங்க. இந்த ரேட்லேருந்து கம்மி பண்ண முடியுமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக என்னோடய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணிவிட்டு சைட் விசிட் வாங்க, பாருங்கள். ஓகேன்னு சொன்னீங்கன்னா நம்ம டைரக்ட் ஓனர்கிட்ட பேசிக்கலாங்க. பட் ஆனால் அவங்க சொல்லக்கூடிய ஃபைனல் ரேட்டு வந்து 22,000 ஒரு சென்ட்டு, ஒரு ஏக்கரை வந்து 22 லட்சங்க. நம்மளோட சேனல் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி யாரும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுறீங்களோ கண்டிப்பாக என்னால் மேக்ஸிமம் எவ்வளோ உங்களுக்காக கம்மி பண்ணி பேசி வாங்கி தர முடியுமோ நான் கண்டிப்பாக உங்களுக்கு பேசி கம்மி பண்ணி நெகோஷியேட் பண்ணி வாங்கி தரேங்க. என்னால் எவ்வளோ பெஸ்ட்டாக உங்களுக்கு வந்து பண்ணித்தர முடியுமோ நான் பண்ணித்தருவேன். பட் ஆனால் நீங்கள் அதுக்கு பண்ணக்கூடிய ஒரே இது பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து சப்போர்ட் பண்ணீங்க, யாரும் சப்போர்ட் பண்ணாமல் இல்லை. ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருக்கீங்க. சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். சப்போர்ட் பண்ணாதவங்களுக்கும் ரொம்ப தேங்க்ஸ். ஏன்னா வந்து நிறைய பேர் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்க்குறாங்க, ஒருத்தர் 2 பேர் மட்டும் தான் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறாங்க. ஸோ அது வந்து அவங்களோட விருப்பம். பட் ஆனால் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா நான் போடக்கூடிய நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எல்லா வீடியோ நோட்டிஃபிகேஷனில் வரும் உங்களுக்கு. நீங்கள் பார்த்துட்டு எந்த லேண்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கோ கால் பண்ணிவிட்டு வந்தீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு வாங்குறதுக்கு தான் ஈஸியாக இருக்கும். அதனால் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா எனக்கு வந்து வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு அப்படி இல்லைனா உங்களுக்கு பேசி வாங்கி தரத்துக்கு எனக்கு ஒரு பூஸ்ட்டாக இருக்கும். அதுக்கு தான் நான் சொல்கிறேன். எனக்கு வந்து நான் எஃபெக்ட் போட்டு எனர்ஜி வந்து எல்லாம் இது பண்ணி மேக்ஸிமம் என்னால் டீலை எவ்வளோ ஃபைனலைஸ் பண்ணி கம்ப்ளீட் பண்ண முடியுமோ நான் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பண்ணுவேங்க. அதுக்காக தான் நான் சொல்கிறேன். பாருங்கள், நம்ம சேனல் வந்து கரெக்டாக தான் நம்ம வந்து ரன் பண்ணிகிட்ருக்கோம். எந்த ஒரு ஓனர் வந்து பார்ட்டி டு பார்ட்டி தான் நம்ம உட்கார வச்சு பேசுகிறோம். அக்ரிமெண்ட் பார்ட்டியாக அது மாதிரி எதுவும் இல்லை. அப்படி சப்போஸ் அக்ரிமெண்ட் பார்ட்டி ஏதாவது இருந்ததுன்னா நான் வந்து வீடியோலேயே சொல்லிவிடுவேங்க. ஏதாவது ஒரு நெகட்டிவோ இல்லை பாசிட்டிவோ ஏதாவது இருந்தாலும் கண்டிப்பாக நான் வீடியோலேயே வந்து கிளியராக சொல்லிவிடுவேன். அதனால் வந்து நம்ம சேனல் நீங்கள் நம்பி வரலாம். நிறைய பேர் வந்து ஒருத்தர் 2 பேர் யாராவது வந்து கமெண்ட்ஸ் போட்டு தான் இருப்பாங்க. நீங்கள் அதெல்லாம் வந்து எதுவும் இது பண்ணிக்காதீங்க. நீங்கள் பாருங்கள், கண்டிப்பாக வந்து நம்ம சேனல் வந்து உங்களுக்காக எவ்வளோ பெஸ்ட்டாக பண்ணி தர முடியுமோ நம்ம வந்து உங்களுக்கு பார்த்து கண்டிப்பாக பண்ணி தருவாங்க. நல்ல லேண்டு, நல்ல நீர்வளமான லேண்டுங்க. கிணறு எல்லாமே பார்த்தீங்கன்னா டெப்த்து வந்து 60 அடி 55 அடி அது மாதிரி ஆழமான கிணறு தான் உங்களுக்கு. ஸோ ஃபார்ம் ஹவுஸும் இருக்குது. தேக்கு மரம், மாமரம், தென்னை மரம், நெல்லி மரம்,
எலுமிச்சை எல்லாமே இருக்குது உங்களுக்கு. ஸோ நல்ல லேண்டு தான் இப்போ நம்மக்கிட்ட சேல்ஸுக்கு வந்திருக்கு. கண்டிப்பாக வாங்க பாருங்கள், ஓகேன்னு சொன்னீங்கன்னா நம்ம பார்த்து பெஸ்ட்டாக பண்ணிக்கலாங்க. நீங்கள் ஒரே பேமெண்ட்டாக பண்ணிங்கன்னா மேக்ஸிமம் குறைக்க முடியுமா என்னன்னு சொல்லி ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஒரு 21 இல்லை அது உடச்சி பேச முடியுமா என்னன்னு சொல்லி ட்ரை பண்ணி பார்க்கலாம். பட் வந்து டாக்குமெண்ட்லாம் கிளியராக இருக்கோங்க, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. வேறு ஏதாவது டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் தேவைன்னா நம்பர் காமிச்சிருக்கேன் பாருங்கள், இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள், நம்ம வந்து பேசிக்கலாங்க. அதேபடியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். நம்ம இதே மாதிரியே ஒரு அடுத்த நல்ல வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாய். சைனிங் ஆஃப் வித் மிஸ்டர் பரத் vlogs, KBR Real Estate. For all land buying and selling, for promotion, for promoting your land, for promoting your sites, contact my number. We are doing all promotion and promoting all the sites and flat, apartment, agriculture land, farmland. Those who are interested, please contact my number and send the photos, videos in WhatsApp. I will do the needful what you are need, as I will conformly do